நைட் டின்னர் தாம்மா. ரவா தோசைம்மா. ரவா கொஞ்சம் மைதா கொஞ்சம் அரிசி மாவு 3 கலந்து ஊற வச்சுட்டேம்மா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே. கொஞ்சம் தயிர் போட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லை, அதனால் காஞ்சி மிளகாய் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு மாவுலேயே கொட்டிட்டு கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவு போட்டோம்மா. கொத்தமல்லி நிறைய இருந்ததுமா, அதனால் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுட்டோம்மா. சூப்பரான ரவா தோசை, கொத்தமல்லி ரவா தோசை ரெடி ஆகிடுச்சுமா. தொட்டுக்கிறதுக்கு வந்து மிளகா பொடி சட்னி எல்லாம் செய்யலாம். ஆனால் நான் மத்தியானம் பண்ண பூசணிக்காய் கூட்டு நிறைய இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தோசை செஞ்சேம்மா. இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணுமா. இந்த தோசைக்கு இந்த கூட்டுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குமா. நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம மனசில் நல்லா இருக்கும்னு நினச்சி சாப்பிட்டா நல்லா தான் பார்க்கணும். நான் எதையுமே வேஸ்ட் பண்ண பிடிக்காதுமா எனக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்குமா. சூப்பரான ரவா தோசை, கொத்தமல்லி ரவா தோசை தான். அவ்வளோதான். இந்த தோசை ஊற்றிக்கலாமா, ரொம்ப தேய்க்கத்தாலமா.